வணக்கம் அன்புநெஞ்சங்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஒரு எக்ஸைட்டான ஒரு இடம். அதாவது சென்னையில் உள்ள சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்பலம் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் டீலர்ஸ் அண்டு சப்ளையர் இருக்கிறாங்க. இங்கே கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்குதுங்க. பிளாஸ்டிக் பேக்கிங் கண்டெய்னர், அதுக்கப்புறம் பாட்டில்ஸு, சாறு, பிளாஸ்டிக் பேஸ்கெட் கேனு, அதுக்கப்புறம் ட்வின்ஸு, ரோப்பு, ஸ்ப்ரேயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸு, ஃபிஷிங் லைன்ஸு, அதுக்கப்புறம் நிவார்ட்ஸு, வேர்ன் ஃபேப்ரிக்கு, காட்டன் ரோப்ஸு, நிவார்ட்ஸு, ஊலன்ஸு அண்டு எவ்வளோ பொருள் இருக்குது பார்த்தீங்க. நீங்களே பாருங்கள். எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருளும் இருக்குது. அதுக்கப்புறம் பூந்தொட்டி வைக்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு இருக்குது, ஒயர் பண்ணுற கூடை இருக்குது. அதுக்கப்புறம் கட்டிலுக்கு வந்து நம்ம கட்டில் பண்ணுற அந்த ரோப்பு இருக்குது. எல்லாமே இருக்குது. ஒரு கடையோடைய ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான், மிகப்பெரிய கடை சார். இந்த இது வந்து பிளாஸ்டிக் கடை தானே சார்? பிளாஸ்டிக் கடை தான். ஒன்லி ஹோல்சேல் சார். ஒன்லி ஹோல்சேல். இது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வந்து பேரிஸில் வந்து பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ளே வரணும். உள்ளே வந்து காசி செட்டி தெரு. நம்ம 1956 இருக்கு இந்த கடை. அப்படிங்களா சார்? சரிங்க சார். இப்போ வந்து இங்கே என்னென்ன பொருள்லாம் இருக்குது சார்? அதாவது கல்யாணத்துக்கு தேவையானது, ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறது, ஃபெஸ்டிவலுக்கு கொடுக்குறது, பர்த்டே கொடுக்குறது, இல்லை வளைகாப்பு கொடுக்குறது, எல்லா ஐட்டமும் இருக்குது. ஃபேன்சி மாடல் ஃபேன்சி பொருளாக வரும். ஸ்டீல் பாட்டிலேருந்து பிளாஸ்டிக் பொருள்லேருந்து வீட்டுக்கு வைக்கிற மாடுலர் கிச்சனுக்கு வைக்கிற பொருள் அனைத்தும் எங்கள்கிட்ட இருக்குது சார். ஆமாம், ஓகே. எங்கள்கிட்ட வந்து ஒரு பொதுவாக நாங்கள் ரேட்டு சொல்ல முடியாது. பொருள் ரீசனபிள் ரேட்டு தான். ஹோல்சேல் ரேட்டு வரும். அதாவது ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதாவது ஒரு மாடலுக்கு உள்ள பொருள் இன்றைக்கி உள்ள ரேட்டுனா நாளைக்கு வேறு மாதிரி ரேட்டுலாம் மாறாது. ரெகுலரான ரேட்டு ஹோல்சேல் மொத்தமாக கொடுப்போம். வெளியூர் கல்யாண காட்சிகளுக்கு எல்லாமே மொத்தமாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் 10 ரூபாயிலேருந்து இருக்கும்ல சார்? 10 ரூபாயில இருந்து என்கிட்ட வந்து 2000 ரூபா வரையும் பொருள் இருக்குது. குறைஞ்சது வந்து 1800 வெரைட்டிஸ் ஐட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே டப்பாவில் இருந்து வீட்டுக்கு வைக்கிறதுல இருந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டிலேருந்து கூட பின்ற வயர் முட்டும் கொண்டு இருக்கு என்கிட்ட. பாருங்க மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேரேஜில் காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து ஹோல்சேல் ஷாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருக்குது. ஒன்லி பிளாஸ்டிக் ஐட்டம். அதாவது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு துணி காய போடுறது, அந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் பாக்ஸு, சமையல் அறைக்கு பயன்படக்கூடியது அப்படின்ட்டு சீப்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்களே பாருங்கள். ஒரு பெரிய கடை. நீங்கள் வந்து ஷாப் காண்டாக்ட் தரேன். உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா ஐட்டமும் இங்கே இந்த பொருள், சமையல் பொருள் வைக்கிற எல்லா ஐட்டமும் இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். எல்லா பொருளும் இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா டப்பர் வேறு ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். ஹாட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எடுத்துக்கு போகக்கூடிய லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் வாட்டர் கேனு அப்படின்ட்டு பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்குது. நாம் வந்து அவ்வளோ பொருட்களையும் நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட நேரடியாக பேசி பிஸ்னஸ் பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக காண்பிக்கிறேன். வாங்க. கூட பின்ற வயரு, பொருட்கள், இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். சரிங்க சார். வந்து மனநல காப்பாற்றுக்கெல்லாம் பின்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. எவ்வளோ நாங்கள் இன்னைக்கு நேற்று ரொம்ப எங்களுக்கு முதல் தொழிலே இந்த கூட பின்ற வயர் தொழில். இந்த கூட பின்ற வயர்லாம் ஒரு எவ்வளோ சார் வரும்? அதாவது உங்களுக்கு வந்து 170 ரூபா 5 ரோல், 34 ரூபா ஒரு பீஸ். ஒரு பீஸ் வந்துட்டு 34 ரூபா. நல்ல குவாலிட்டி தான் வச்சிருக்கோம். நம்ம சாதாரண குவாலிட்டி இருக்க மாட்டாது. வேற அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மசாலா பாக்ஸ், தீபாவளிக்கு உபயோகப்படுத்துகிற மசாலா பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த தீபாவளிக்கு கிளிப், ஸ்டீல் ஹேங்கர் துணிக்கடையில் வாங்குவாங்க. போத்தீஸ் மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் எங்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து கட்டில் டேப் இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து எப்படி சார்? இது வந்து கட்டில் டேப். இது அதாவது கட்டிலுக்கு போடுற டேப்பு. இது இங்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கு. கடையில் மட்டும்தான் கிடைக்கும் எங்கேயுமே. ஏன்னா நாங்கள் அந்த பழைய இதை வந்து அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படி சார் ஒரு ரோல் வந்து உங்களுக்கு 210 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி வரும். ஆமாம், வெளியிலாம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இப்படி டப்பாக்கள்லாம் இருக்கு. இது கோயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தேவையான அனைத்து மக்களுக்கும் வந்து இது வந்து அதிகமாக வாங்குவாங்க. பெரிய பெரிய அதாவது
களிம்பு போடுறதுக்கோ ஆ வேறு ஐட்டங்கள் போடுறதுக்கோ உபயோகப்படுத்துவாங்க. சரிங்க சார். ஆமாம், இப்போ டீ வடி ஜூஸ் வடி இது எல்லாமே சார். அது எவ்வளோ சார்? அதெல்லாம் அதான் உங்களுக்கு 210 ரூபா வரும், 80 ரூபா வரும், 70 ரூபா. எத்தனை பீஸ் சார்? 12 பீஸ். 12 பீஸ். ஆமாம், அதுக்கு ஒரு மேலுக்கு தைக்கிற ஸ்கப்பர் இருக்குது, பிளாஸ்டிக் ஹேங்கர் இருக்குது. ஓ இதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் உபயோகப்படும். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இந்த இப்படி ஃப்ளாஸ் இது ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஓகே சார். தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் வாங்குவாங்க, உபயோகப்படுத்துவாங்க. அப்போ கிச்சனுக்கு தேவையான ஐட்டமும் இருக்குது எல்லாமே. நீங்கள் உள்ளே எடுத்தீங்கல்ல, அது எல்லாமே இருக்குது. ஓகே சார். நாங்கள் எப்போ இது ஹோல்சேல் கடை எப்போவுமே எங்கள்கிட்ட இருக்குது சார். மினிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ சார் பிஸ்னஸ் பண்ணலாம்? அதாவது அவங்க வசதியை பொறுத்து சார். அதாவது ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு போவாங்க, 3 பீஸ். அதை வீட்டுக்கு வந்து இல்லை சார், இப்போ நேரில் வந்தால் ஓகே வாங்கிட்டு போகலாம். இப்போ அங்கே வெளியூரில் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அனுப்பிவிடுங்கன்னுவாங்க. நாங்கள் வந்து அதேமே கொரியர் சார்ஜ் லாரியில் அனுப்புவோம். லாரியில் அனுப்பி வைக்கிறீங்க. நேரம் வருவாங்க, இங்கேருந்து வண்டிக்காரங்கள்ட்ட அனுப்பிவிடுவோம். ஆமாம், 7000 ரூபா 8000 ரூபா 10000 ரூபா 5000 ரூபாய்க்குலாம் மேலே எடுப்பாங்க. 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் ஆந்திராக்காரவங்க இருப்பாங்க. அப்போ ஆன்லைன் சர்வீஸ்லாம் இருக்குது. ஆன்லைன் தான் இருக்குது. அப்போ வந்து கடனை உங்கள் நம்பர் கொடுத்துட்டா கான்டாக்ட் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பீங்க. இல்லை சார், மினிமம் ஏன்னா ஹோல்சேலில் இவ்வளோக்கு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட வந்து ஒரு நிர்பந்தம் கிடையாது சார். இப்போ எவ்வளோ வேணாலும் அவங்க வசதியை பொறுத்து எடுத்துக்கலாம் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆனால் ரீட்டைல் மட்டும் பண்ண மாட்டோம், ஒன்லி ஹோல்சேல் கடை. ஓகே சார். ஓகே சார்.